வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா சிக்கன் மசாலா ஸ்டஃப்டு பூரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 6 பெரியது சாப் பண்ணிக்கோங்க, தக்காளி 4 மீடியம் சைஸு, பச்சை மிளகா 4 பெருசு இதையும் சாப் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1½ டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 2½ குழிக்கரண்டி சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு, ப்ளஸ் பூரி பொரிக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மைதா அல்லது கோதுமை மாவு பூரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 2½ குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த எண்ணெயாக வேணால் இருக்கலாம். 2½ குழிக்கரண்டி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வேகணும். இது சீக்கிரமாக வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். அதனால் இதை லேசாக கரைச்சி விட்டு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் நேரத்தில் ஆனியன் ஃப்ரை ஆகிடும். அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் போடுறது ஒரு போர்ஷன் 1½ டீஸ்பூன் அளவு உள்ளது, அதனால் 2 போட்டிருக்கேன். மொத்தம் 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் அதுவும் மிக்ஸ் ஆனோன்னா தக்காளி நல்லா மசிச்சதுக்கப்புறம் 1½ டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது 4ஐயும் ஆட் பண்ணி அதையும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணி அந்த சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. சிக்கன் வேகும்போது தண்ணி விட்டு வேகும். அதனால் இதை மசாலா மட்டும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு வேகும். அப்போது தீயை சிம் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்து மறுபடியும் கிண்டி விடுங்க. ஏன் 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கிண்டுறோம்னாக்கா அது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி விடாதனால நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்பப்போ 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிண்டணும். இந்த மாதிரி 2 டைம்ஸ் போட்டால் 10 நிமிஷத்தில் வெந்துடும் இது. ஸோ இன்னொரு வாட்டி மூடி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாக்கா ஆல்மோஸ்ட் வெந்துடும். செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்னு. கிண்டினிங்கன்னா தண்ணியெலாம் வற்றிடும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. தண்ணியெலாம் வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் இந்த சிக்கன் வெந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. நசுக்கி பார்த்திங்கனாக்கா தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சிச்சுனாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை. இப்போ மசாலா சிக்கன் பூரிக்கு உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை தான் பூரிக்கு உள்ளே வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம பூரி பண்ணுறதுக்கு டோ ரெடி பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக பரத்திக்கோங்க. அதில் இந்த மசாலாவில் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக மைதா மாவு கரைசலை அப்படி தடவி விட்டுட்டு அதை மடித்து விட்ருங்க. அதை மடித்து இந்த மாதிரி முள் கரண்டி வச்சு அப்படி ஓரத்தை அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா ஒரு டிசைனாகவும் இருக்கும். அது ரெண்டும் ஒட்டிக்கும். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது மசாலா பிரிஞ்சு வெளியே ஆயில் பூரா கெட்டு போகாமல் இருக்கும். இது பாருங்கள், அழகாக டிசைன் மாதிரி இருக்கா. இது மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் விட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க பூரி எல்லாம் ஒன்றோடு ஒன்று போட்டு பொரித்து எடுத்திங்கனாக்கா நம்மளோட சிக்கன் மசாலா பூரி ரெடி ஆயிரும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஒரு சைடாக திருப்பி விட்டு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வேக விட்டிங்கனாக்கா, ஏன்னா உள்ளே வச்சுருக்க டோவுக்குள்ளே வச்சுருக்க இந்த மசாலா ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான். அதனால் மேலே இருக்க பூரி மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். இந்த மாதிரி கலரில் வந்தோடனே பூரியை நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரி எல்லாத்தையுமே ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்டு மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.